வணக்கம். இது உங்கள் கம்பன் நாட்டு சமையல். நம்ம இன்றைக்கி வீட்டிலையே பாதாம் குல்ஃபி எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். இதில் ரொம்ப வேலைலாம் எதுவுமே கிடையாது. 3 பொருள் இருந்தாலே போதும். பால், பாதாம் பவுடர், சர்க்கரை. இது இருந்தாலே ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம். வாங்க இப்போ எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஸ்டவ் ஆன் பண்ணி பேனில் 1/2 லிட்டர் அளவு பால் ஊற்றிக்கோங்க. இந்த பாலில் தண்ணிலாம் எதுவுமே சேர்க்க வேண்டாம். இது நல்லா பொங்கி வரட்டும். பொங்கினதுக்கப்புறமா சிம்மில் வச்சு ஒரு நிமிஷம் அளவு அடுப்பிலே இருக்கட்டும். இப்போ இதோட பாதாம் பவுடர் சேர்த்துக்கணும். 5 டீஸ்பூன் அளவு சேர்த்துக்கோங்க 1/2 லிட்டர் பாலுக்கு. இந்த பாதாம் பவுடர்லேயே நட்ஸ் எல்லாமே போட்டிருப்பாங்க. உங்களுக்கு எக்ஸ்ட்ரா நட்ஸ் வேணாலும் நீங்கள் குட்டி குட்டியாக கட் பண்ணி இதோட போட்டுக்கலாம். இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இப்போ சர்க்கரை 5 டீஸ்பூன் அளவு. நம்ம 5 டீஸ்பூன் மீடியமாக தான் இருக்கும் போடுறது. நீங்கள் இன்னும் சுகர் கூட வேணும்னாக்கா எக்ஸ்ட்ரா போட்டுக்கோங்க. இதெல்லாம் சர்க்கரை கரையிற அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. மிக்ஸ் ஆனதுக்கப்புறமா ஒரு தடவை பொங்கி வர அளவுக்கு ஹை ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. பொங்கி வந்ததுக்கப்புறமா சிம்மில் வச்சு ஒரு நிமிஷம் அளவு அடுப்பில் இருக்கட்டும். இந்த ஓரத்தில் இருக்க ஆடையெல்லாம் எடுத்து விட்டுருங்க. அது நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். எடுத்து ஆற வச்சுருங்க. இப்போ நமக்கு ஆறி ரெடியாக இருக்குது. இப்போ குல்ஃபி செய்கிறதுக்கு குட்டி குட்டியாக டம்ளர் தேவைப்படும். வீட்டிலே இருக்க குட்டி டம்ளர் இதுமாரி சூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம ஆற வச்ச பாலில் இதில் ஊற்றிக்கலாம். ஒரு 3/4 கிளாஸ் அளவு ஊற்றிக்கோங்க போதும். அலுமினியம் ஃபாயில் ஷீட் கிடச்சா வாங்கிக்கோங்க, இல்லைனா இதுமாரி ஷீட் வாங்கிக்கோங்க. இது 1 சைடட். இதை அலுமினியம் ஷீட் இருக்க பக்கம் கிளாஸ் பக்கம் வச்சு இது மாதிரி கவர் பண்ணிவிடுங்க. கார்ட் சைடு மேலே இருக்கட்டும். கார்ட் சைடு பால் பக்கம் வச்சிங்கனாக்கா கார்டு ஊறிடும். இது மாதிரி கவர் பண்ணிவிட்டு ஒரு ரப்பர் பேண்ட் எடுத்து அதில் இப்படி போட்டு விட்ருங்க. இதில் குட்டியாக கத்தியால் ஒரு ஓட்டை போட்டுருங்க. ஐஸ் ஸ்டிக் இன்சர்ட் பண்ணுறதுக்கு. உங்களுக்கு இது மாதிரி பேப்பர் கிடைக்கலனாக்கா வீட்டில் நல்லா சுத்தமாக இருக்க பாலித்தீன் கவர் கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நமக்கு ரெடி ஆயிடுச்சு. இது மாதிரி எல்லா கிளாஸஸும் ரெடி பண்ணி வச்சுக்கலாம். இதை அப்படியே நம்ம இப்போ எடுத்து ஃப்ரீசரில் வைக்க போகிறோம். ஃப்ரீசரில் 6லேருந்து 8 மணி அளவு இருக்கணும். இப்போ ரெடி ஆயிடுச்சு. ஃப்ரீசரை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இப்போ இதை எடுத்துகிட்டு போய் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இந்த ரப்பர் பேண்டை பிரிச்சுட்டு இந்த மேலே உள்ள ஷீட்டை மெல்லமாக எடுங்க, குச்சி நகராமல். இதை பாருங்கள் எவ்வளோ கலர்ஃபுல்லாக பாதாம் குல்ஃபி ரெடி. இப்போ இந்த கிளாஸ்லேருந்து இதை வெளில எடுக்கிறதுக்கு ஒரு சின்ன கிண்ணத்தில் கொஞ்சமாக ப்ளெயின் வாட்டர் பச்சை தண்ணி எடுத்து அதில் ஒரு 10 செகண்ட் அளவு வச்சுட்டு இப்படி எடுத்து லைட்டாக ரொட்டேட் பண்ணிங்கன்னா கிளாஸ்லேருந்து குல்ஃபி வெளில வந்துடும். இதை பாருங்கள் சூப்பராக இருக்குது, நல்லா ஷேப்பாக இருக்குது. இப்போ இது மேலே பவுட்ரு பண்ண பாதாம் பவுடரும் குங்குமப்பூவும் தூங்கினா ரொம்ப சூப்பராக இருக்கும். சூப்பரான பாதாம் குல்ஃபி ரெடி.